ரிப்பன்டன்ஸ் என்றால் என்ன, மனம் திரும்புங்கள் என்றால் என்ன? யோவான் ஸ்நானகனை பார்க்கிறோம். அவர் செய்த சுவிசேஷம் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று மக்களை கடிந்து கொள்ளும் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தார். மக்களை பார்த்து விரியன் பாம்பு குட்டிகளே என்று சொல்லி திட்டினார். இப்படி திட்டுவது மனிதர்களுக்கு மிகவும் கடினமாக காணப்பட்டது, மிகவும் வருத்தமாக காணப்பட்டது. ஏன் இப்படி பேசுகிறார்கள்? இவர்கள் இப்படி சொல்லுவது நம்மளை வூண்ட் பண்ணுகிறதே, நம்மளை ஹர்ட் பண்ணுகிறதே என்று நாம் யோசிக்கிறோம். இயேசுவானவர் இந்த உலகத்திற்கு வந்து 3 வருடம் பிரசங்கித்தார். அவர் எதை குறித்து பிரசங்கித்தார் என்பதை நாம் மார்க்கிலே பார்க்கலாம். ஒரே ஒரு காரியத்தை குறித்து தான் பிரசங்கித்தார். அநேக அற்புதங்கள் செய்தார், அநேக அடையாளங்களை காட்டினார். ஆனால் ஒரு காரியத்தை பற்றி அவர் சொன்னார். ஒரே காரியம் மீண்டும் மீண்டும் சொன்னார். என்ன அது? மார்க்கு வாசிக்கலாம். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. யோவான், இயேசுவுக்கு முன்னோடியாக சென்ற யோவான் சொன்ன காரியம் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. இயேசு தாமே உலகத்திற்கு வந்து ஊழியத்தை ஆரம்பித்து 3 வருடம் செய்த ஒரே செய்தி மனம் திரும்புங்கள். ஏன் மனம் திரும்புதல் என்ற ஒரு வார்த்தை, ஆங்கிலத்திலே ரிப்பென்டன்ஸ் என்று சொல்வார்கள், அதற்கு ஏன் இவ்வளவு ஆணித்தனமான ஒரு ஆழத்தையும் ஒரு வெயிட்டையும் கொடுக்கிறார்கள்? திரும்ப திரும்ப ஏன் சொல்றாங்க? இப்போ உங்களிடம் நான் கேட்கிறது, என்னையும் சேர்த்துதான், மனம் திரும்புங்கள் என்று சொல்லுகிற இந்த பதம் நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெற்று விட்டதா? நாம் மனம் திரும்பி விட்டோமா? வேதத்திலே ஒரு ஒரு அருமையான வார்த்தை 1 யோவானில் வாசிக்கிறோம். Do not be deceived. நீங்கள் உங்களையே ஏமாற்றிக் கொள்ளாதிருங்கள். அருமையான தம்பி, அருமையான தங்கச்சி, நான் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்றால், நாம் மனம் திரும்பி விட்டோம் என்று நாம் நம்மையே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோமா என்ற கேள்வியை நான் உங்கள் முன்பு வைக்கிறேன். இந்த உலக வாழ்க்கை மிகவும் சிறியது, மிகவும் கம்மியானது. நீங்கள் பைக்கில் போனால் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது அநேக போஸ்டர்ஸ் பார்ப்பீங்க. அதில் பார்த்தீங்கன்னா காலமானார், மறைந்தார் என்கிற ஒரு 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 சுவரொட்டி, ஒரு நோட்டீஸை நீங்கள் பார்ப்பீங்க. ஆனால் நீங்கள் அடுத்த முறை பார்க்கும்போது அந்த நோட்டீஸில் உள்ள நபரை பாருங்கள். சிரித்த முகத்தோடு இருப்பார்கள், அல்ல வயது குறைந்தவர்களாக இருக்கலாம். அந்த புகைப்படம் எடுக்கும் பொழுது அந்த நபருக்கு தெரியாது நாம் இறந்து விடுவோம், நாம் எடுத்த இந்த புகைப்படத்தை தான் நம்முடைய மரண அறிவிப்புக்கு போடப் போகிறார்கள் என்கிற உண்மை அவருக்கு தெரியாது. எப்பொழுதும் யாருக்கும் எந்த விதத்திலும் மரணம் சம்பவிக்கலாம். குறுகின நாட்கள். The days புகை போல காணாமல் போகிறது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஒரு நிழலை போல போகிறது. இப்பொழுதுதான்
டீனேஜை முடித்து காலேஜை முடித்து வெளியே வந்த மாதிரி இருக்குது. எனக்கு வயது 50 தாண்டி விட்டது. பலத்தின் மீதினால் 80 வருடம். அந்த 80 வருடம் ஒரு மனிதன் வாழ்ந்து விட்டான். ஒரு பெரிய வெற்றி, ஒரு பெரிய ஆச்சரியம். 80 வயது ஒரு பாட்டியை தாத்தாவை நீங்கள் பார்த்தீர்களா? ஆச்சரியத்தோடு பாருங்கள். 80 வயது வரை அந்த உடம்பு சென்று கொண்டிருக்கிறது. ஒரு மனிதன் ஒரு நாள் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்றால் 1,00,000 தடவை உங்களுடைய இருதயம் துடிக்க வேண்டும். 1,00,000 தடவை. ஒரு நாள், one day in this life. எவ்வளவு பெரிய போராட்டம். உங்களுடைய இருதயம் 1,00,000 தடவை அடித்தால் மட்டுமே நீங்கள் ஒரு நாள் வாழ முடியும். ஆனால் நாம் இந்த ஒரு நாள் வாழ்க்கையை எவ்வளவு ஏளனமாக, எவ்வளவு எளிதாக எடுத்துக்கொள்கிறோம். நான் இன்னைக்கு இருக்கிறேன், நான் அங்கே போய் சாப்பிடுவேன், நான் அந்த ஊருக்கு செல்லுவேன், நான் அந்த நபரை போய் பார்ப்பேன், நான் அவரிடம் போய் சண்டை போடுவேன், என் சொத்தை அவன் எடுத்துக்கொண்டான், அவன் எனக்கு இவ்வளவு ரூபாய் தர வேண்டும், அவன் இப்படி பேசிவிட்டான், அவன் என்னை காயப்படுத்தி விட்டான். எப்படியெல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். தம்பி, repent. திரும்பவும் ஆண்டவர் திரும்பவும் சொல்லுகிறார். நான் சில வீடியோக்கள் பார்க்கிறது உண்டு. கிளிஃப் என்று சொல்லுகிற ஒரு ஊழியக்காரர் யூனிவர்சிட்டி தூரமாக, பெரிய பெரிய காலேஜ் தூரமாக சென்று மாணவர்களிடம் போராடுவது உண்டு. கிறிஸ்துதான் தெய்வம் என்று போராடுவது உண்டு. அவரிடம் கேள்வி கேட்கிற அனைவரும் அவரை எள்ளி நகையாடுவார்கள். அவரை ஏளனமாக சொல்லி சிரிப்பார்கள். அவரிடம் சொல்லுவார்கள், அந்த கடவுள் இல்லை, there is no God. அப்படி ஒரு கடவுள் இருந்தால் என் கண்ணு முன்னால வரட்டும் என்று சிரிப்பார்கள். ஆனால் அந்த கிளிஃப் சொல்லுகிற பதில் ஆச்சரியமாக இருக்கும். ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை ஆணித்தரமாக சொல்லுவார். அவர் இந்த வேத புத்தகத்தை வாசித்துப்பார்கள் என்று ஆணித்தரமாக சொல்லுவார். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் என்கிற சுவிசேஷத்தை தேவன் சொல்லின வார்த்தைகளை சில வருடங்களில் அதை பார்த்த அவரோடு இருந்த மக்கள், ஐ விட்னஸஸ், நேரடியாக பார்த்த மக்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். This gospel account is a direct eyewitness account of Jesus Christ. அநேகர் சொல்லுவார்கள், இயேசு வாழ்ந்தது உண்மையா? எஸ், சரித்திரத்தில் கூகுள் இருக்குது, பாருங்கள். இயேசு என்கிற நபர் வாழ்ந்தது உண்மையா இல்லையா என்பது 100% ப்ரூவ் பண்ணப்பட்டது. அவர் சொன்ன வார்த்தைகள் அந்த சொன்ன வார்த்தைகளை கேட்டு அதை எழுதி வைத்திருக்கிறார்கள். அதிகாரப்பூர்வமாக. It has been proven. அது என்ன வார்த்தை? அவர் சொன்ன வார்த்தை என்ன? உங்களிடம் நான் இன்று கேட்டுக்கொள்கிறேன். நாம் அனைவரும் கிறிஸ்தவ மக்கள். நமக்கு மாடிலிருந்து பாலை எடுத்து விற்க வேண்டும், நாளைக்கு கடன்காரனுக்கு கொடுக்க வேண்டும், நாளைக்கு வீடு கட்ட வேண்டும், நாளைக்கு ஒரு நிலத்தை வாங்க வேண்டும், நாளைக்கு அநேக காரியங்களை செய்ய வேண்டும். ஆனால் நான் இன்று உங்களிடம் கேட்க வேண்டிய கேள்வி, have you repented, my brother? நீங்கள் மனம் திரும்பி விட்டீர்களா? ஆம் என்று சொன்னால், இரண்டாவதாக நான் கேட்கிற கேள்வி, நீங்கள் உங்களையே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறீர்களா? மனம் திரும்பி விட்டேன், பரலோகத்தை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறேன் என்று ஒரு பொய்யான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறனா, அல்லது உண்மையான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறனா?
1 Peter 2:9 சொல்லுகிறது, we are all chosen by God. நம்மளை உருவாக்கின தேவன் கனி கொடுக்கும் ஒரு வாழ்க்கை, கனி கொடுக்கும் ஒரு செயல்களை உலகத் தோற்றம் முதற்கொண்டு உண்டாக்கி இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிற அந்த வசனம் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் இன்று நிறைவேறி கொண்டிருக்கிறதா? நான் சொல்லுகிற காரியத்தை நான் மீண்டுமாக மிகவும் எளிமையாக நான் இதை உங்களுக்கு சொல்ல போகிறேன். முதலாவது நம் வாழ்க்கையிலே நடக்கக்கூடிய காரியம், ரோமர் 8:28 ஆண்டவர் சொல்கிறார், எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். முதல் இந்த வசனத்தை சொல்லிவிட்டு அதை நான் புரிய முடியாத சொல்கிறேன். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்திருக்கிறாரோ அவர்களை பரிசுத்தப்படுத்தியும் இருக்கிறார். Those who are chosen, he called. Those who called, he sanctified. பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். Those who sanctified, he glorified. ரொம்ப கடினமான வசனம், இதை புரிந்து கொள்வது. நான் சொல்றேன், ரொம்ப சிம்பிளா சொல்றேன். தேவன் ஆதியிலே உங்களையும் என்னையும் தெரிந்தெடுத்து கொண்டார். இந்த தெரிந்தெடுத்து கொண்ட மக்களை அழைக்கிறார். ஏதோ ஒரு நேரத்திலே உங்களையும் என்னையும் இயேசுவானவர் சந்திக்கிறார், நம்மளை அழைக்கிறார். நாம் முழங்கால் போட்டு ஜெபிக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்காக கொடுக்கிறோம். எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது, நான் சிறு வயதில் இருக்கும் பொழுது யோசி மைதானத்தில் ஒரு ஊழியக்காரர் வந்து ஜெபித்து பிரசங்கம் பண்ணினார். அன்றைய தினத்திலே என் மனதிலே ஒரு பெரிய மாற்றம், ஏதோ என் மனதை பிடித்து இழுப்பது போல் தோன்றியது. இயேசுவை நோக்கி இழுத்தது. சிறு வயது, 8 வயது என்று நினைக்கிறேன். நோக்கி இழுத்தது. ஜெப வேளையிலே அவர் ஒரு ஆல்டர் கால் கொடுத்தார். இந்த வார்த்தைகளை கேட்டு ஆண்டவருக்காக என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு எழும்பி நிலுங்கள் என்று சொன்னார். எனக்கு நினைவில்லை, நான் எழும்பி நின்றனா அல்லது என் மனதிலே எழும்பி நின்றனா என்று நினைவில்லை. ஆனால் ஆண்டவரை நோக்கி கதறினேன். ஆண்டவரை உமக்காக, ஆண்டவரை என் வாழ்வு உமக்காக என்று கதறினேன். அதுதான் மனம் திரும்புதல் என்று சொல்கிறோம். ஆண்டவருக்காக கதறுகிறது. அன்றிலிருந்து நம்முடைய வாழ்க்கை மாறும். அன்று ஒரே நாளிலே பெரிய பரிசுத்தமான நாம் மாறாட்டி கூட அந்த பரிசுத்தத்தை நோக்கி செல்லும் ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்கும். ஒரே நாளில் ஒருவரும் பரிசுத்தமாக முடியாது. ஒரு குடிகாரன் ரட்சிக்கப்பட்ட அடுத்த நாள் மாறலாம், ஆனாலும் அந்த குடி பழக்கத்திலிருந்து வெளியே வருவான், 100% வருவான். முழுமையாக ரிப்பன்டன்ட் ஆன, மனம் திரும்பின ஒரு பாவி மீண்டும் அதை செய்வதற்கு, அந்த குடிப்பழக்கத்திற்கு போகும் பொழுது மனம் கசரும், குற்ற உணர்ச்சி வரும். ஐயோ, இதை நான் ஏன் செய்கிறேன்? மனம் திரும்பின ஒருவனும் பாவத்தில் என்ஜாய் பண்ண முடியாது. செய்கிற பாவத்தை செய்யும் பொழுது ஐயோ இதை செய்கிறேனே, சாட்டையடி முதுகில் உழுவது போல் இருக்கும். அதுதான் ரிப்பன்டன்ஸ். நான் உங்களை பரிசுத்தமாய் இயேசுவை போல் மாறிவிட்டீர்கள் என்று சொல்லவில்லை. ஒருவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டவுடன் நான் இயேசுவை போலவே வாழ்கிறேன், இயேசுவை போல சிந்திக்கிறேன் என்று யாரும் சொல்ல முடியாது. ஆனால் அந்த வாழ்க்கையை நோக்கி, அந்த பரிசுத்தத்தை நோக்கி செல்ல வேண்டிய, வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கை மிகவும் அவசியமாக இருக்கிறது. அதனால் தான் நான் கேட்கிறேன், ரிப்பன்டன்ஸ். மனம் திரும்பி விட்டீர்களா? ஓகே, ஆமா, நான் மனம் திரும்பிவிட்டேன் என்று நீங்கள் சொன்னீர்கள் என்றால், மனம் திரும்பிய ஒரு மனிதனின் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதையும், மனம் திரும்பாத ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதையும் நான் இப்பொழுது காட்ட விரும்புகிறேன். சரியா? இது ஒரு பரீட்சை மாதிரி யோசித்துக் கொள்ளுங்கள். நீட் தேர்வு இருக்கிறது.
இல்லை 12th எக்ஸாம் இருக்கிறது. அநேக மாணவர்கள் நீங்கள் படிக்கீங்க, அந்த அந்த பரீட்சைக்காக பயங்கரமாக அபியாசப்படுறீங்க, ட்ரைனிங் பண்ணுறீங்க, பல மணி நேரம், பல மணி நாட்கள். இப்போ 12th பிள்ளைகள் எடுத்துக்கிட்டிங்களா, 11th முழுவதும், 12th முழுவதும், இல்லை 10th கூட சேர்த்துக்கலாம். 3 வருடம் போராட்டமான வாழ்க்கை. யோசித்து பாருங்கள். உங்கள் குழந்தைகள் அப்படி படித்து வெற்றி பெறும் அந்த 3 வருடத்தை யோசித்து பாருங்கள். கிட்டத்தட்ட அப்படிப்பட்ட ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கை தான் மனம் திரும்புகிற, பாவத்திலிருந்து மனம் திரும்புகிற ஒரு பாவியின் ஒரு பாவி மனம் திரும்புகிற ஒரு வாழ்க்கை, போராட்டமான வாழ்க்கை. நீட் பரீட்சைக்கு எப்படி போராடி வெற்றி பெற்று ஒரு மருத்துவ கல்லூரியிலே ஒரு மனிதன், ஒரு மாணவன் நுழைகிறானோ, அதை போன்ற ஒரு வாழ்க்கை. உங்களுடைய வாழ்க்கை அப்படி இருக்கிறதா? ரிப்பெண்டன்ட் லைஃப், மனம் திரும்புகிற ஒரு வாழ்க்கை, ரிப்பெண்டன்ட் லைஃப் அப்படி இருக்கிறதா? அப்படி இருக்கிறதா பிரியமானவர்களே? சரி, இந்த மனம் திரும்பின வாழ்க்கை எப்படி இருக்கும், மனம் திரும்பாத ஒரு வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை நாம் பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையை இப்போது ஆராய்ந்து பார்க்க போகிறோம். இட்ஸ் லைக் எ சர்ஜரி, இட்ஸ் லைக் எ டெஸ்ட். அது ஒரு ஆபரேஷன் செய்வது போல நம்மை நாமே சோதித்து அறிய போகிறோம். அதனால் உங்கள் மனதை திறந்து கொடுங்கள். நான் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள், செவி கொடுங்கள். ஆண்டவர் வேதத்திலே சொல்லியிருக்கிறார், கேளுங்கள், கேளுங்கள். அவர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், அந்த வார்த்தை உள்ளே செல்லட்டும். இந்த வார்த்தை எனக்கு இல்லை அப்படி சிலர் யோசித்துக்கலாம். இது எனக்கு இல்லை, நான் ஆல்ரெடி ரிப்பெண்ட் ஆகியிருக்கேன், நான் மனம் திரும்பி இருக்கேன் அப்படின்னு சொல்லி இருக்கிற மக்களாக கூட இருக்கலாம். அப்படி இருந்தால் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை கலேஷியன் 5ஆம் அதிகாரம் 21, 22ஆம் வசனங்களிலே கூறப்பட்டிருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கை அன்பினால் நிறைந்திருக்கிறதா? அன்பினால். கொஞ்சம் அதை யோசித்து பார்ப்போம், அந்த ஒரு வார்த்தையை யோசித்து பார்ப்போம். நம்முடைய மனது நம்மளை சுற்றி இருக்கிற சகோதர சகோதரிகள், மாமா, சித்தப்பா, அக்கா, அம்மா, அண்ணி, அண்ணே, எல்லாரும் மேலேயும் ஒரு அன்பு இருக்குதா? இல்லை, அவ இப்படி சொல்லிட்டா, அவட்ட நான் பேச மாட்டேன், அவ இப்படி இருக்கா, அதனால அவட்ட பேச மாட்டேன், அப்படி பல வருடங்களாக பேசாமல் நீங்கள் இருக்கிறீர்களா? அன்பு முதல் கனி, முதல் டெஸ்ட். இப்போ நான் கேட்கேன், இந்த முதல் டெஸ்ட்ல ஃபெயில் ஆனவங்கலாம் கை தூக்குங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டெஸ்ட். நீங்க எல்லாரையும் நேசிக்கீங்களா? ஐயோ, அவ என்னை அப்படி சொல்லிட்டா, அவ என்னை அடிச்சிட்டா, அவ என்னை ஹர்ட் பண்ணிட்டா. இல்ல பிரதர், மத்தேயுல தெளிவா சொல்லியிருக்காங்க, மலை பிரசங்கத்துல ஆண்டவர். இந்த 5, 6, 7 இந்த அதிகாரத்தை வாசிங்க. ஆண்டவருடைய ஸ்டாண்டர்ட், கிங்டம் சிட்டிசன்ஸ், பரலோகத்துக்கு போறேன்னு நீங்க சொல்றீங்களா? அப்போ இந்த 5, 6, 7 உள்ள ஹையஸ்ட் ஸ்டாண்டர்ட், ஹையஸ்ட் எத்திக்கல் ஃபார்மட், எத்திக்கல் ஸ்கேல் ஆண்டவர் கொடுத்துருக்கார். அதை நோக்கி நீங்க போயிட்டு இருக்கீங்களா? அந்த 5, 6, 7 மாதிரி வாழ்றது ரொம்ப கடினம். நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை, ரொம்ப ஹையஸ்ட் ஸ்டாண்டர்ட். அது ஆண்டவருடைய ஆவியானவர் நம்மளை மாற்றி 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 மறுரூபப்படுத்தினால் ஒழிய ஒரு மனிதனால் 5, 6, 7 தொடக்கூட முடியாது, நினைத்து கூட பார்க்க முடியாது. முதல் டெஸ்ட்ல ஃபெயில் ஆனவங்க எத்தனை பேர் கை தூக்குங்க பார்ப்போம். ஆமீன். இப்ப புரியுதா நான் யார்கிட்ட பேசுறேன்ட்டு? 2 வழின்னு ஆண்டவர் சொல்றாருங்க.
இந்த மத்தேயு 5, 6, 7ல 2 வழி சொல்றார். பிராட்வே, நேரோவே. நிறைய தடவை நீங்க வாசித்திருக்கலாம். அப்போ நீங்க வாசிக்கும் போது நீங்க என்ன யோசித்திருப்பீங்கன்னா, நம்ம குறுகலான வழியில தான் போயிட்டு இருக்கோம், நம்ம நேரோ பாத்துல போயிட்டு இருக்கோம், நம்ம பரலோகம் நோக்கி போயிட்டு இருக்கோம். பிலேயாம் என்கிற ஒரு தீர்க்கதரிசி உண்டு பழைய ஏற்பாட்டிலே. அவன் சென்ற பாதை அகலமான பாதை. அகலமான பாதையில் சென்று கொண்டிருந்த பீலாயாம், அழிவை நோக்கி சென்று கொண்டிருந்த பீலையாம், டிஸ்ட்ரக்ஷனை நோக்கி சென்று கொண்டிருந்த பீலையாம், அவனுக்கு என்ன ஆசை என்று தெரியுமா உங்களுக்கு? நம் அனைவருக்கும் உள்ள அதே ஆசை. பீலையாம் சொல்லுகிறான், நான் நீதிமானைப் போல் மரிக்க வேண்டும், நான் நீதிமானைப் போல் மரிக்க வேண்டும் என்று பீலையாம் சொல்லுகிறான். நம் அனைவருக்கும் ஆசை அதுதான். நான் நீதிமானைப் போல மரிக்க வேண்டும், நான் நீதிமானைப் போல மரித்து நான் ஆண்டவரிடம் செல்ல வேண்டும் என்று அநேகருக்கு ஆசை. ஆனால் sadly, very sadly, அநேகர் அகலமான வழியில் அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். கிறிஸ்தவர்களாகிய நாம் அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். சரி, எப்படி நான் சொல்கிறேன்? கலேசியன் 5ஆம் அதிகாரம் 21, 22 நம் வாழ்க்கையில் நிறைவேறிக் கொண்டிருக்கிறதா? ஆவியானவர் உங்களை மாற்றிக்கொண்டிருக்கிறதா? ஆம், கனியுள்ள வாழ்க்கைதான் என்று சுயநீதியை நான் உங்களிடம் எதிர்பார்க்கவில்லை. ஆவியானவர் இந்த வேத வசனங்கள், இந்த வேத வார்த்தைகள், இந்த தேவனாகிய உண்மையுள்ள இயேசு கிறிஸ்து என்கிற உண்மையான தேவன் உங்களுக்குள் வாசம் செய்கிறாரா என்ற கேள்வியை நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். வாசம் செய்கிற தேவன், உங்களுக்குள் வாசம் செய்கிற தேவன் இந்த கனிகளை கண்டிப்பாக கொடுப்பார். மரம் அதன் கனியினால் அறியப்படும் என்று மத்தேயு 7ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். அதைத்தான் நான் கேட்கிறேன். மனம் திரும்பின வாழ்க்கை எப்படி இருக்கும் என்றால், நல்ல மரம் நல்ல கனியை கொடுக்கும். இந்த 9 கனியில முதல் கனியை குறித்து பேசிக்கொண்டிருக்கிறேன். உங்களால் உங்களை ஹர்ட் பண்ண மனிதர்களை நேசிக்க முடியுதா? இல்லை என்றால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் ரிப்பென்ட், மனம் திரும்புங்கள். பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. சில நேரத்தில் கேட்பாங்க கேள்விகள். நான் அந்த கிளிஃபை பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தேன். அவர்கிட்ட கேட்பாங்க, ஓ, கடவுள்னு ஒருத்தர் இருக்காரா? இந்த உலகத்துல அவ்வளவு அநீதி நடக்குது, அங்க பாம் அடிக்காங்களே, இங்க கொலை பண்றாங்களே, இல்ல இங்க ஒரு சூறாவளி வந்து ஒரு 1000 பேரை கொன்னுட்டே, நிலநடுக்கம் வந்து 6 லட்சம் பேரை கொன்னுட்டே, இதெல்லாம் கடவுள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரா? சிறுவர்களை கொடுமைப்படுத்துறாங்களே, இப்படி நடக்குது, அநீதி நடக்குது, இதெல்லாம் பார்த்து கொண்டு கடவுள் என்று ஒருத்தர் இருக்கிறாரா என்று ஏளனமாக கேள்வி கேட்கிறார்கள். இதற்கு பதில் என்ன? இதற்கு பதில் என்ன? மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் என்கின்ற ஜீவ வசனங்கள், இயேசுவானவர் பேசிய ஜீவ வசனங்களில் இந்த கேள்விக்கு பதில் அடங்கி இருக்கிறது. அன்பானவர்களே, அடுத்த ஒரு வருடத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 365 நாட்கள் நீங்கள் இந்த வெறும் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் என்கிற 4 புத்தகங்களை மட்டும் வாசியுங்கள். 12 மாதங்கள் திரும்ப திரும்ப வாசியுங்கள். வேதத்துல என்ன சொல்லியிருக்கு என்று இந்த வார்த்தையை வாசிக்க வாசிக்க இந்த வார்த்தையாகிய ஆண்டவர் உங்களை மாற்றுவார். தெளிவாக வாசியுங்கள், மனப்பாடம் செய்யுங்கள், இதை பற்றிய விளக்க உரைகளை வாசியுங்கள். நம்முடைய வாழ்க்கை மனம் திரும்பி இருக்கிறதா என்று தெரியும். சரி, கடவுள் இப்படி கொடுமையை பார்த்து கொண்டிருக்கிறாரே, கடவுள் இருக்கிறாரா என்ற கேள்விக்கு என்ன பதில்? என்ன பதில்?
இதே இதே கேள்வியை இயேசுவானவரிடம் கொண்டு வந்து வைக்கிறாங்க. நீங்கள் அநேக தடவை வாசித்திருப்பீங்க. ஆனால் இன்னும் ஒரு தடவை அதை நான் நினைப்பூட்ட விரும்புகிறேன். ரஷ்யாவில் வார் நடக்குது, நிலநடுக்கம் நடக்குது, அநீதி நடக்குது. இதுக்கு என்ன காரணம்? இதுக்கு என்ன காரணம்? இதுக்கு பதில் என்ன என்பதை இயேசுவிடம் வந்து கேட்கிறார்கள். அந்த சரியான இருப்பிடம் தெரியவில்லை, பட் நான் சொல்கிறேன். ஐ திங்க் லூக்கா சம்வேர் வரும்னு நினைக்கிறேன். ஸோ 3 சினாரியோ நடக்குது. சீலோவாம் என்கின்ற தூண் விழுந்து சிலர் மரித்து விடுகிறார்கள். சரியா? 3 காரியங்கள் நம்ம எடுத்து 3 பிரச்சனைகள் நடக்குது. அந்த 3 பிரச்சனைகளும் இயேசுவிடம் வந்து கொடுத்து கேட்காங்க. ஷாலோம் டவர் வந்து விழுந்து சிலர் இறந்து போயிடுறாங்க. சரியா? ஸோ இது வந்து நேச்சுரல் டிசாஸ்டருக்கு வைத்துக்கொள்ளலாம். ஒரு வெள்ளத்தில் மக்கள் அடித்து போகிறதோ, இல்லாட்டி ஒரு புயலில் மக்கள் சாகிறதோ, இல்லை கடலில் தண்ணியில் விழுந்து இயற்கையின் பேரழிவால் இறக்கிற ஒரு கூட்ட மக்கள். அதே போல் புதிய ஏற்பாட்டிலும் அந்த ஷாலோம் டவர் விழுந்து சிலர் மரிக்கிறார்கள். 2வது, பிலாத்து யூதர்கள் சிலர் கலிலேயாவில் இருந்து பலி கொடுப்பதற்காக சிலர் எருசலேம் வருகின்றார்கள். பலி செலுத்துவது என்பது பழைய ஏற்பாட்டிலே ஒரு 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 ரெகுலராக நடக்கிற ஒரு காரியம். ஸோ கலிலேயா என்கிறது ஒரு பல மதுரை மாதிரி வச்சுக்கோங்களேன். மதுரையிலேருந்து திருநெல்வேலிக்கு திருநெல்வேலி தான் யூதேயா, எருசலேம்னு வச்சுக்கோங்க. ஸோ மதுரையிலிருந்து மக்கள் நடந்து வர வேண்டும். ஸோ சில நாட்களாகவும் நடந்து வந்து பலி செலுத்தி தங்கள் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்காக செல்வது வழக்கம். ஸோ இப்படி செல்லும்போது பிலாத்து என்ன செய்கிறான்? அப்படி பலி செலுத்த வந்த மக்களை ஏதோ ஒரு காரணம் வைத்துக் கொள்ளுங்கள், ஏதோ ஒரு காரணத்துக்காக அவன் கொல்லுகிறான். அந்த மக்கள் அவ்வளவரையும் கொன்று அவர்களுடைய இரத்தத்தையும் அவர்கள் பலிக்கு கொண்டு வந்த இரத்தத்தையும் கலந்து அவன் அதை தூஷணமாக செய்கிறான். ஒரு கொடுமையான செயல் என்று வைத்துக் கொள்வோம். தேவனை காண வேண்டும் என்ற பக்தர்களை இன்னசென்ட் பீப்புள், அவர்கள் எந்த தப்பும் செய்யலை. ஸோ அவங்கள கொன்று அந்த இரத்தத்தையும் ஏளனப்படுத்தி பிலாத்து ஒரு காரியத்தை செய்கிறான். அப்போ மக்கள் கேட்காங்க, இப்படி இறந்த மக்கள், ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர், ஒரு இயற்கையின் டிசாஸ்டர்னால இழந்த ஒரு மக்களும், இது பார்ட் 1 கம்ப்ளீட். ஸோ சீலோம் 2 பார்த்துட்டு இருக்கோம். ஷாலோம் டவர் விழுந்ததுனால, நேச்சுரல் டிசாஸ்டர்னால உள்ள மக்களும், மனிதனால் கொல்லப்பட்ட மக்களும். இப்போ இந்த போர் மாதிரி வைத்துக்கொள்ளலாம். ரஷ்யா வார், இல்லாட்டி மனிதர்கள் கொல்லுகின்ற மக்கள். சரியா? ஸோ இந்த 2 காரியங்களையும் எடுத்துக்கொண்டு இந்த 2 விதமான மக்களும் இறக்கிறார்கள். அப்போ மக்கள் கேட்குற கேள்வின்னா, இவர்கள் இறந்தது இவர்கள் செய்த பாவமா? எதற்காக இப்படி நடக்கிறது என்று ஆண்டவரிடம் கேட்கிறார்கள். இது நியாயமான கேள்வி தானே. இப்போ இந்த காலத்தில் ஒரு பிரச்சனை நடந்தால் நாம் ஆண்டவரை குற்றம் சொல்கிறோம். எதற்காக இப்படி நடக்கிறது? ஆண்டவர் என்று ஒருவர் இருந்தால் இப்படி நடக்குமா என்று நாம் கேள்வி கேட்கிறோம். இதே கேள்வியை தான் 2000 வருடத்துக்கு முன்பும் இயேசுவானவர் இந்த உலகத்தையும் அண்ட சராசரங்களை உண்டாக்கின மனு உருவான தேவனிடத்தில் இந்த காரியத்தை கேட்கிறார்கள். சரியா? இதற்கு ஆண்டவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா பிரியமானவர்களே? இந்த பதில் உங்களை அதிர வைக்கும், உங்களை சிந்திக்க வைக்கும். ஆண்டவர் சொன்ன ஒரே காரியம், இந்த பதில், மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள். என்ன? நான் கேட்கிற கேள்வி, எதற்காக அவர்கள் இறந்தார்கள் என்ற காரணத்தை நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன்.
ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் மனம் திரும்புகள். ரெண்டுக்கும் எதுவும் சம்பந்தம் இருக்குதா? சம்பந்தமே. சிறு வயதில் நான் இதை வாசித்த பொழுது நான் யோசித்தேன், ரெண்டுக்கும் சம்பந்தமே இல்லாமல் ஆண்டவர் ஆன்சர் பண்றாரு. நிறைய இடத்துல வேதத்துல நான் வாசிக்கும் பொழுது ஒரு ஒரு காரியம் நடந்துகிட்டு இருக்கும், பட் ஆண்டவர் சொல்ற பதில் சம்பந்தமே இல்லாம இருக்கும். என்னடா இது, ஆச்சரியமா இருக்கும். ஆனால் ஒரு நாள் ஒரு வேல்ஸ் தேசத்திலே ஆண்டவர் என்னை கொண்டு சென்ற போது ஒரு ஆங்கில பாஸ்டர் இதே காரியத்தை குறித்து வேத வசனத்தை தெளிவாக விளக்கி கொண்டிருந்த பொழுது நான் இதை புரிந்து கொண்டேன். என்ன விளக்கம் என்றால், அதாவது ஒரு மனிதன் பிறப்பது இறப்பது இது உங்களுடைய கண்ட்ரோல்ல கிடையாது. அது இறக்குறான், அது எப்படி இறக்குறான் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் சர்வ உலகத்தையும் படைத்த புத்திக்கு எட்டாத வல்லமையான எல்ஷதாயாகிய தேவனிடத்தினுடைய காரியங்கள் அது. சரியா? இது கடவுளுடைய காரியம். இதுல போய் நம்ம மண்டையை போட்டு குழப்பிக்க கூடாது. அவர் என்ன சொல்றாருன்னா, அவன் இறந்துட்டான். திஸ் டே, இன்னைக்கு அவன் இறந்துட்டான். அவன் இனிமே மனம் திரும்ப முடியாது. இறந்தவர்கள் மனம் திரும்ப முடியாது இறந்த பிறகு. ஓகேயா? ஸோ பெரிய ஆண்டவர் வைக்கிற சேலஞ்ச் என்னன்னா, இப்போ உனக்கு உயிர் இருக்குப்பா, யூ ஆர் அலைவ், சொல்ற வார்த்தையை நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாய். ஸோ நீ இப்பொழுது மனம் திரும்பு, ரிப்பென்ட், பிகாஸ் டைம் இஸ் நேரோ, டைம் இஸ் ஷார்ட். காலங்கள் மிகவும் கம்மியாக இருக்கிறது, மிகவும் கம்மியாக இருக்குது. உன்னோட லைஃப் எடுத்துக்கோ. நான் அப்பதான் சொன்னேன், 1,00,000 தடவை உங்கள் இருதயம் அடித்தால் ஒழிய ஒரு நாளை நீங்கள் காண முடியாது. 80 வயதை காண வேண்டும் என்பது அரிதாக இருக்கிறது. கூகுளில் தேடி பாருங்கள், இந்திய மனிதனின் சராசரி வயது என்னன்னு தேடி பாருங்க. சிலர் 67 என்று சொல்வார்கள், சிலர் 69 என்று சொல்வார்கள். சரி, 70 என்று வைத்துக் கொள்ளுவோம். வேதம் சொல்லுகிறது பலத்தின் மிகுதியினால் 80. ஸோ 80 வயது என்று வைத்துக் கொள்ளுங்கள். 80க்கு மேல மக்கள் இருக்கீங்க, நான் கடவுளை துதிக்கிறேன், சந்தோஷமா ஆண்டவரை துதிக்கிறேன். 85 வயது 90 வயது உள்ளவர்கள் இருக்கிறார்கள், ஓகே. ஆனால் சராசரியாக மெஜாரிட்டி 80 வயதை காணுவது அரிது. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு சின்ன கணக்கு பண்ணி பாருங்கள். 80, உங்கள் வயதிலிருந்து 80 கழித்து பாருங்கள். நான் சொன்னேன் எனக்கு 50 வயது ஆகிறது என்று சொன்னேன். ஸோ 80லிருந்து 50 கழித்தால் 30 வருடங்கள். என்னுடைய வாழ்க்கை இன்னும் 30 வருடங்களில் முடிந்து போய்விடும். 30 வருடங்களில் நான் கண்ணை மூடவும் நான் இயேசு கிறிஸ்துவை நான் சந்திக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை என்னால் சந்திக்க முடியுமா? என்னுடைய வாழ்க்கையோட கணக்கை என்னை உருவாக்கின தேவனிடத்தில் என்னால் ஒப்புக்கொடுக்க முடியுமா? இதே கேள்வியை நீங்கள் உங்களிடம் கேட்டு பாருங்கள். நான் என்னுடைய வாழ்க்கை முடிந்தவுடன் இயேசு கிறிஸ்துவை சந்திக்கும் பொழுது இந்த ரிப்பென்டன்ஸ் என்று கொடுத்த அந்த கட்டளையை என் வாழ்க்கையில் நான் அதை அனுபவித்திருக்கிறேனா? பாவ வாழ்க்கையிலிருந்து என் வாழ்க்கை மாறி இருக்கிறதா? என்னுடைய வாழ்க்கை இந்த கலாத்தியர் 5:21-22 சொல்லப்பட்டிருக்கிற இந்த கனிகளுடைய ஒரு வாழ்க்கையாக இருக்கிறதா? மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் சொல்லி இருக்கிற நல்ல மரம் நல்ல கனியை கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனியை கொடுக்கும் என்கின்ற அடிப்படையில் என் வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறேனா? இல்லது என்னை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறேனா? பீலேயாமை போல ஏமாற்றிக் கொண்டிருக்கிறேனா? பீலேயாம் சொல்கிறான், நீதிமானைப் போல் நான் மரிக்க வேண்டும் என்று. ஆனால் அவன் நீதிமானைப் போல மரிக்கவில்லை. அநேக மக்கள் நம்மை நாம் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோம். அதைத்தான் மக்களின் மனதை கலக்க வைக்கும் வசனமாக ஆண்டவர் மத்தேயு 7ஆம் அதிகாரத்திலே 12 முதல் நீங்கள் வாசித்து பாருங்கள். கதிகலங்க வைக்கும் வசனங்கள் 22, 23, 24 அப்படியே வாசித்து பாருங்க. கதிகலங்க வைக்கும் வசனங்கள். நாம் அதை யோசிப்பதில்லை. அதில் சொல்லி இருக்கிற அந்த டெப்த் ஆஃப் ஜீசஸுடைய வார்த்தைகளை நாம் ஆராய்வதில்லை. என்ன சொல்லி இருக்கிறார்? அநேகர் அந்நாளிலே, எந்நாளிலே,
இந்த உலகம் முடிந்து ஜட்ஜ்மெண்ட் அல்லது நம்முடைய வாழ்க்கை முடிந்து நியாய தீர்ப்புக்காக செல்லுகிற டைம், அந்த டேட்டா ஆண்டவர் சொல்றார். அநேக மக்கள் அதை நம்ப மாட்டார்கள். ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நாம், இந்த ஜீவ வார்த்தை உண்மையாக உள்ளது, இந்த வார்த்தை உண்மையான வார்த்தை, அதில் சொல்லுகிறார் ஆண்டவர், அந்நாளிலே அந்நாளிலே என்று ஆரம்பிக்கிறது. சிலர் என்னிடத்தில் வந்து என்று போட்டியிருக்கிறதா என்று வாசித்து பாருங்கள். சிலர் என்னிடத்தில் வந்து, கர்த்தாவே கர்த்தாவே, நான் உம்முடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் சொன்னோம், பிசாசுகளை துரத்தினோம், அநேக அற்புதங்கள் செய்தோம் என்று போட்டிருக்கிறதா உங்கள் வசனத்திலே, உங்கள் வேதாகமத்திலே? அல்லது அநேகர் என்று போட்டிருக்கிறதா? சிலர் என்று போட்டிருக்கிறதா? அநேகர் என்று போட்டிருக்கிறதா? பாருங்கள். அநேகர், அநேகர். திரும்ப திரும்ப அதை வாசியுங்கள், கண்ணை கசக்கி விட்டு வாசியுங்கள். அநேகர். இந்த வார்த்தை உண்மையான வார்த்தை, 100% உண்மையான வார்த்தை. அதாவது நியாய தீர்ப்பில் நாளில் யார் பரலோகம் செல்வார், யார் நரகம் செல்வார் என்கின்ற ரிசல்ட். இப்போ நீட் வருது, நீட்டு பரீட்சை எழுதுகிறோம், எல்லாரும் எழுதுகிறோம். எழுதி முடித்த ரிசல்ட் வந்து நமக்கு அந்த அடுத்த நாள் தான் தெரியும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் தேவன், உலகத்தை படைத்த தேவன், அவருக்கு அண்ட சராசரில் படைத்த தேவன், அறிவுள்ள தேவன், இயற்கைக்கு அப்பால் பட்டு நம்மால் கிரகிக்க முடியாத, நம்மால் அறிந்து கொள்ள முடியாத அளவு உள்ள ஒரு பெரிய தேவன், சக்தியான தேவன், எல் ஷதாய், நம்மளால் புரிந்து கொள்ளவே முடியாது இந்த உலகத்தில் இருக்கும் வரை. அப்படிப்பட்ட அந்த தேவன் நியாய தீர்ப்பு நாளில் எத்தனை பேர் பரலோகம் செல்கிறார்கள், எத்தனை பேர் நரகம் செல்கிறார்கள் என்ற தொகை அவருக்கு தெரியும். இன்ஃபேக்ட் இங்கே உட்கார்ந்து இருக்கிற நமக்கு அல்ல, இந்த நான் பேசுகின்ற இந்த பதிவை, இந்த டவுன்லோடை, இந்த ஃபைலை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்கள், நீங்கள் வந்து பரலோகத்தில் இருப்பீர்களா நரகத்தில் இருப்பீர்களா என்பது அவருக்கு தெரியும். ஹி நோஸ் இட். அந்த தொகை பொதுவாக நம்ம என்ன நினைப்போம், நிறைய பேர் பரலோகம் போகணும். உங்கள் ஹார்ட்டும் என் ஹார்ட்டும் அப்படிதான், எல்லாரும் பரலோகம் போகணும், 100% போகணும், அப்படிதான் ஆசை. ஆபிரகாம் கேட்டான், ஆண்டவரே அந்த சோதோம்ல ஒரு 50 பேர், 50 நீதிமான் இருந்தால் அதை அழிப்பீரான்னு கேட்கான். அந்த சோதம் பட்டணத்துக்கு எவ்வளோ பேர் இருந்தாங்கன்னு தெரியல. மேபி ஒரு 3000 இருந்திருப்பாங்களா, இல்லை 10,000 இருந்திருப்பாங்களா, இல்லை அதுக்கு அதிகமாக இருந்திருப்பாங்களா? சரி, ஒரு 3000 வைங்களேன். 3000ல் ஒரு 50 பேர் நீதிமான் இருப்பானான்னு கேட்கான். இது எந்த காலம்? எந்த காலம்? எத்தனையோ வருடங்களுக்கு முன்பு. அந்த காலத்தில் மீடியா இருந்துச்சா? மக்களை கெடுக்கிற இந்த யூடியூப் இல்லாட்டி கெடுக்க காரியங்கள் நிறைய இருக்குது, வெப்சைட்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் அந்த காலத்தில் இருந்தா? இல்லை. வீடியோஸ், ஆபாச வீடியோஸ், அதெல்லாம் அந்த காலத்தில் கிடையாது. அப்படி இல்லாத காலத்திலே ஒரு 50 நீதிமான் இல்லை. இன்ஃபேக்ட் குறைச்சி 10 கேட்பாங்க, 10 நீதிமான் கூட இல்லை. நான் அன்பானவர்களே, எதற்காக இப்படி நேரோ டவுன் பண்ணிக்கிட்டே வரேன்னா, உண்மையில நிறையவர் பரலோகத்துக்கு போல, கடினமான சோகமான என் மனதை உடைக்கின்ற ஒரு காரியம், அநேக மக்கள் பரலோகம் செல்லவில்லை என்கின்ற காரியத்தை தான் இந்த மத்தேயு 7 ஆண்டவர் சொல்லுகிறார். நீட் ரிசல்ட் வந்தது போல பரலோகத்து சென்ற மக்கள் யார் என்று பார்த்தால் சிலர். சரி, சிலர் பலர் எடுத்துக்கொள்ளுங்க, 100 அப்படின்னு எடுத்துக்கொள்ள, 100 பேர் அப்படின்னு எடுத்துக்கொள்ளுங்கள். 100ல் அநேகர் அப்படின்னா எவ்வளவு? 10? நிச்சயமாக இல்லை. அநேகர் அப்படின்னா கண்டிப்பாக 50க்கு மேலே இருக்கணும். கரெக்டா? 50க்கு மேலே, 60 இருக்கலாம், 70 இருக்கலாம், 80 இருக்கலாம், 90 இருக்கலாம், 99 கூட இருக்கலாம். சரியா? ஸோ 51 முதல் 99 வரை இதுதான் அநேகர். சரியா? சிலர்னா 10 இருக்கலாம், 5 இருக்கலாம், 2 இருக்கலாம், 49 வரைக்கும் இருக்கலாம். சரியா? 50 வர முடியாது, ஏன்னா சமம்னு வந்துடும். சரி, ஸோ நம்ம இப்படியே சொல்லுவோம். சரியா? 49, 51 அப்படியே வச்சுக்கிடும். ஏன்னா என் ஹார்ட்டு மேக்ஸிமம்
பரலோகம் போகணும் அப்படின்னு தான் நான் யோசிக்கிறேன். ஸோ 49% நம்ம சிலர்னு வச்சுக்கிடுவேன், ஒரு பேச்சுக்கு வச்சுக்கிடுவேன், மேக்சிமம் அவ்வளோதான் இருக்க முடியும். ஸோ 49% பரலோகம் போயிட்டுனா அங்கே எத்தனை சதவீதம் போகலை? 51 போகலை. 51னா எவ்வளவு? பாதிக்கு மேலே. ஸோ நீங்கள் எங்கே ஒரு கூட்டத்தில் ஒரு ஜனங்களை பார்த்தாலும் அந்த ஜனங்களில் பாதி பேர் பரலோகம் செல்லவில்லை என்கின்றது தான் உண்மை. அது ரொம்ப கஷ்டமான உண்மையாக இருந்தாலும் அதுதான் உண்மை. சிலர் நினச்சிக்கலாம் மற்ற மதத்தினர் தான் இப்படி, அந்த மதத்தினர் தான் போக மாட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கலாம். ஆனால் இந்த மலை பிரசங்கம் கான்டெக்ஸ்ட் பார்க்கணும். யாருக்கு சொல்கிறாங்க? 5, 6, 7 5ஆம் அதிகாரத்தில் அவர் மலையின் மேல் ஏறு, திரளான ஜனங்களை கண்டு, திரளான ஜனங்கள் இருக்காங்க, மலை பிரசங்கம்ல. ஸோ மலையில் திரளான ஜனங்கள் இருக்காங்க. அதில் ஆண்டவர் தம் வாயை திறந்து சொன்னது என்னவென்றால் அப்படின்னு சொல்லி வரும். 1, 2 வாசித்து பாருங்க, சரியா? அதில் ஆடியன்ஸ் யார் அப்படின்னா சீஷர்களிடத்தில் அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டிருக்கும். திரளான ஜனங்கள் இருக்க இடத்துலையும் ஃப்ரண்ட்ல யார் இருக்கா? சீஷர்கள். சீஷர்கள்னா யாரு? நீங்களும் நானும் தான், சர்ச்சுக்கு வர்றவங்க. ஆமா, சர்ச்சுக்கு வருகிற மக்கள் தான். அவங்கள தான் ஆண்டவர் சொல்றாரு அநேகர் என்று சொல்கிறார். ஆழமான சத்தியம், வேதனையான உண்மை, வேதனையான உண்மை. ஆனால் அதனால் பிரியமானவர்களே, நான் சொல்லுகிற வார்த்தையை கேளுங்கள். முதல் கணியில் முதல் டெஸ்ட் மட்டும் தான் வச்சுருக்கோம். அன்புன்னு ஒரு டெஸ்ட் வச்சுருக்கேன், பாதி பேர் வலிக்க விழுந்தாச்சு. நான் இப்போ 2வது ஒரு டெஸ்ட் வைக்க போகிறேன், அதில் எத்தனை பேர் பாஸ் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம், சரியா? கலேஷியன் 5:22. 9 கனிகளில் கடைசி கனி இச்சை அடக்கம். இச்சை அடக்கம். இச்சை அடக்கம்னா என்ன? இந்த உலகம் மீடியா மூலமாக தலைவிரித்தாடுகிறது. ஆண்டவரை கேலி செய்யும் விதமாக மீடியாக்களிலும் ஊடகங்களிலும் ஒரு லஸ்ட்ஃபுல், ஒரு எப்படி சொல்ல எனக்கு தெரியல, பட் அந்த மாதிரி ஒரு கெட்ட உணர்வை தூண்டும் விதமாக அநேக ஊடகங்களும் அநேக காரியங்களும் இருக்கிறது. ஸோ இதுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போமா? மத்தேயுல நம்ம பார்க்கும்போது விபசாரம் என்கின்ற காரியத்தை செய்வது தவறு என்று பழைய ஏற்பாட்டில் நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு சொல்கிறாரு ஆண்டவர். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையுடன் பார்க்கிற எவனும் அந்த காரியத்தை செய்தாயிற்றுன்னு சொல்கிறார். சரி, அவரோட ஸ்டாண்டர்ட். ஸோ இப்போ நீங்கள் சொல்லலாம், ரோமரில் நம்ம வாசிக்கிறோம், எல்லாரும் ரோமர் 3:13-14 வாசித்துக்கோங்க. அனைவரும், இந்த உலகத்தில் பிறந்த அனைவரும் ஒருத்தன் கூட நீதிமான் இல்லைன்னு சொல்லுது. சரியா? கரெக்ட். நானும் நீதிமான் இல்லை, நீங்களும் நீதிமான் இல்லை, அதுதான் வேதம் சொல்லுது. கரெக்ட், ஒத்துக்கிறேன். ஒருவனும் எல்லாரும் பாவம் செய்து கெட்டு போனோம். ஆனால் அப்படி பாவம் செய்து கெட்டு போன மக்கள் மனம் திரும்பும் பொழுது ஆண்டவர் அவர்களுடைய பாவத்தை இரத்தத்தினால் கழுவுகிறார், ஜீவ புஸ்தகத்தில் பெயரை எழுதுகிறார், வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறார். அன்று பரிசுத்த ஆவியானவர் உள்ளத்தில் வந்து உட்கார்ந்து நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டே இருக்கிறது. அந்த ஸ்டார்ட் ஆர் அ ஜேர்னி, அந்த மனம் திரும்புதல் என்று ஆரம்பிக்கிற அந்த வாழ்க்கை வாழ்கிற ஒவ்வொரு நாளும் மறுரூபம் ஆகிக்கொண்டே இருக்கிறோம். ஆகிக்கொண்டே இருக்கும் பொழுது இந்த கனிகள் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்பட ஆரம்பிக்கும். பிரியமானவர்களே, அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, நல்ல மரம் நல்ல கனி கொடுக்கும் என்று சொல்கிறார். இப்போ நீங்க இந்த டெஸ்ட்ல இச்சை அடக்கம் இல்லாதவர்கள், அதில் போராடுகிறவர்கள் இடம் நான் சொல்லுகிறது என்னவென்றால், இந்த போராட்டத்தில் நீங்கள் கண்டிப்பாக வெற்றி காண்பீர்கள் என்று நான் சொல்கிறேன். அந்த சிந்தை அந்த சிந்தையிலே இருக்கும் பொழுது ஒரு கடலலை போல மனதை மாற்றி இச்சையினால் நிறைந்திருந்தாலும்
அந்த மனதை மாற்றக்கூடிய தேவனிடத்தில் நீங்கள் அதிகம் சேரும் பொழுது அந்த இச்சைகள் ஆட்டோமேட்டிக்காக மாறும். இப்போ நான் கேட்குற கேள்வி என்றால், அந்த இச்சையிலே இருக்கிற அநேக மக்கள் நான் பரலோகத்துக்கு சென்று கொண்டிருக்கிறேன் என்று பீலேயாம் போல யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுதான் நான் வைக்கிற வேண்டிய வழி. டு நாட் பி டிசீவ்ட். உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள், கொள்ளாதீர்கள். ஏனென்றால் நீ இச்சையில் நிறைந்து இருந்தீர்கள் என்றால் பரலோகத்திற்கு கண்டிப்பாக செல்ல முடியாது. எப்படி சொல்லுகிறேன்? கொஞ்சம் மேலே வாசிக்கலாம். பரலோகத்திற்கு செல்லாதவர்கள் எப்படி இருப்பார்கள் என்கிற லிஸ்ட்டும் கொடுத்துருக்கு. இந்த அநேகர் சொன்னேன்ல, அநேகர் யார் அப்படின்னா கலேசியன் 5:18-19 கொஞ்சம் மேலே வாசிக்கணும், அவ்வளோதான். அந்த லிஸ்ட்டை வாசிச்சிங்கன்னா அதில் இருப்பாங்க. களியாட்டுகள், காமவிகாரம், சண்டைகள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் என்று போகும். அதெல்லாம் நம்ம கண்டுக்கிறதே கிடையாது. அது என்ன, அதுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். அது என்ன சொல்லுதுன்னா, இப்போ இந்த இச்சையை பற்றி எடுத்தோன்னா, மனது எப்பவுமே இச்சையின்படியே இருக்கும். யாரை பார்த்தாலும் இச்சை, எந்த ஒரு பெண்களை பார்த்தாலும் இச்சை. சில வாலிபர்கள் கேட்பாங்க, இப்படி ஒரு அட்ராக்ஷன் இல்லாமல் இருக்க முடியும் என்று கேட்பார்கள். ஆம், உண்மைதான். டீனேஜில் ஒரு அழகை பார்க்கும் பொழுது ஒரு பெரிய அட்ராக்ஷன் இருப்பது உண்மைதான். அந்த அட்ராக்ஷன் தப்பு கிடையாது. அட்ராக்ஷனை உண்டு பண்ணதே ஆண்டவர் தான். அட்ராக்ஷன் தப்பு கிடையாது. ஆனால் அதை ஒரு விபச்சார சிந்தையாக, அதை அதிகமாக தீவிரமாக யோசித்து ஊடகங்களிலே அதில் இந்த இச்சையை தூண்டுகிற படங்களையும் காரியங்களையும் செய்து 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 உங்கள் மனதை அப்படியே அந்த இச்சையினால் நிறைத்து வைத்தீர்கள் என்றால் நீங்கள் நரகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிற, உங்களையே ஏமாற்றிக் கொண்டிருக்கிற ஒரு நபர் என்று தான் நான் சொல்லுவேன். இது 2வது டெஸ்ட். முதல் டெஸ்ட் அன்பு, 2வது டெஸ்ட் இச்சை அடக்கம். இதில் எத்தனை பேர் பாஸ் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஸோ இப்போ யாரும் நன்மை செய்கிறவன் இல்லை, யாரும் பரிசுத்தவான் கிடையாது. ஆனால் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்கிற மக்கள், மனம் திரும்பிவிட்டேன் என்று சொல்லுகிற மக்கள், இயேசு கிறிஸ்துவின் சொந்த ரட்சகராக நான் ஏற்றுக்கொண்டேன், பரலோகத்துக்கு சென்று கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிற மக்களுக்கு இந்த கனி இருக்கும். ஏனென்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த கனியை உங்களுடைய உள்ளத்தை வைப்பார். எப்படி வைப்பார்? நான் எவ்வளவோ ட்ரை பண்ணுறேன், வைக்க மாட்டேங்கிறார் நீ சொல்லலாம். எப்படி வைப்பார் என்றால், அதுதான் ரிப்பென்டன்ஸ். முதல் கேள்வி, முதல் படி, ஆண்டவரே நான் தப்பு செஞ்சுட்டேன், ஆண்டவரே இந்நாள் வரைக்கும் என் வாழ்க்கையை தப்பாக போயிட்டுருக்கு ஆண்டவரே, ஐயோ நான் இச்சையில் இருக்கேன் ஆண்டவரே, என் வாழ்க்கை மாறணும் ஆண்டவரே, நான் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே, இல்லாட்டி என் வாழ்க்கையில் அன்பு இல்லை ஆண்டவரே, ஐயோ நான் திட்டி தீர்த்துக்கிட்டு இருக்கேன் ஆண்டவரே, நான் என்னை ஹர்ட் பண்ணவங்களாம் என்னால் மன்னிக்க முடியல ஆண்டவரே என்று சொல்லி கொண்டிருக்கிற மக்கள் ஆண்டவருடைய பாதத்தில் வந்து ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் சர்ச்சில் தனியாக உட்காருங்க. உட்காந்து அதை யோசிக்க ஆவியானவர் அதை கண்டித்து உணர்த்தி கொண்டே இருப்பார். அப்பொழுது உங்களுடைய கண்களில் கண்ணீர் வரும். நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள். ஐயோ இந்த வேதனையான காரியத்தை நான் சென்று விட்டேனே என்று சொல்லி நீங்கள் அழுவீர்கள். அதுதான் மனம் திரும்புதல். நீங்கள் செய்த காரியம் கரெக்டு தானே என்று சொல்லி நீங்கள் போராடி கொண்டிருக்கிறது தப்பு இல்லை, இது தவறான செயல், நான் மாற வேண்டும் என்று தனியாக ஆண்டவரிடம் நீங்கள் ஒப்புரவாகும் பொழுது நீங்கள் செய்த முதல் காரியம் அந்த நீங்கள் கொடுமை பண்ணியிருக்கிற அந்த அவரிடம் அன்பாக பேசுவீர்கள். நீங்கள் யார்கிட்ட கிரட்ஜ் வச்சிருக்கீங்களோ அவங்கள்ட்ட அன்பாக பேசுவீங்க, அவங்கள நேசிப்பீங்க, அவளுக்காக ஜெபம் பண்ணுவீங்க. அதுதான் கனி, அதுதான் அன்பு என்ற கனி. இச்சை அடக்கம் என்று வரும்பொழுது நீங்கள் பார்க்கிற பார்வை சகோதரியை போல் இருக்கும், ஒரு தாயை போல் இருக்கும், ஒரு மகளை போல் இருக்கும். நீங்களே மாறிவிடுவீர்கள். அது ஸ்டார்ட் ஆகி சில வாரங்கள் சில மாதங்களில் நீங்கள் பாருங்க, ஐயோ எப்படி என் மனது மாறிட்டு, ஐயோ எப்படி இச்சையினால நான் அகப்பட்டிருந்தேன், எப்படி என் மனது மாறிட்டு என்று நீங்கள் சொல்லுவீர்கள். ஆச்சரியமாக இருக்கும், ஆச்சரியமாக இருக்கும். நம்மெல்லாம் பார்ன் அகைன் கிறிஸ்டியன்ஸ் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால்
ஆண்டவர் என்னுடைய மனத்திலே ஒரு புத்தகத்தை எழுத என்னை ஏவிக்கொண்டே இருக்கிறார். அதற்குடைய தலைப்பு என்ன தெரியுமா கொடுக்கலாம் என்று இந்த காலத்தில் யோசித்து கொண்டிருக்கிறேன். போர்ன் அகெயின் கிறிஸ்டியன்ஸ் என்று கொடுக்கலாம் என்று யோசித்திருக்கிறேன். இந்த வார்த்தை குத்துகிறது போல இருக்கும். ஆனால் அப்படித்தான் கிறிஸ்தவ சமுதாயம் இருக்கிறது. போர்ன் அகெயின் கிறிஸ்டியன்ஸ் என்று சொல்லப்படுகிற ஆபாச படங்களை பார்க்கிற கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். அதை மாற்றினால் ஒழிய பரலோகத்திற்கு செல்ல முடியாத பிரியமானவர்களே. வேதம் தெளிவாக சொல்லுகிறது. விபச்சார சிந்தையுடைய மக்கள், விபச்சாரத்திலே இருக்கிற மக்கள் அக்கினி கடலும் கந்தக கடலும் தள்ளப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது பிரியமானவர்களே. கடினமான வாழ்க்கை. ஆகையால் தான் சொல்லுகிறேன், பரலோகத்துக்கு செல்லும் வழி குறுகலானது. இட்ஸ் a narrow path. மத்தேயு 7, 12, 13, 14 வாசித்து பாருங்கள். பரலோகத்துக்கு செல்லும் வழி நெருக்கமும் வழி இடுக்கமுமாயிருக்கிறது. இட்ஸ் a narrow gate. இப்போ யோசித்து பாருங்க, இந்த அன்பு செய்யணும்னு வச்சுக்கோங்க. இந்த 2 பாயிண்ட்டை மட்டும் எடுத்துக்கோங்களேன். அன்பு செய்யணும், உங்களை தூஷித்த ஒருத்தரை நேசிக்கணும். எவ்வளோ கடினமான காரியம். அவ்வளோ ஈஸியா? என்னுடைய வாழ்க்கையிலே நான் இங்கிலாந்து தேசத்திலிருந்து ஆண்டவர் என்னை இந்தியாவுக்கு கொண்டு வந்த பிறகு நடந்த முதல் காரியம். ஏன்னா இங்கிலாந்து தேசத்தில் கார் டிரைவிங்லாம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ரொம்ப நேர்த்தியாக இருக்கும், எல்லாம் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. இங்கே வந்திருக்கும்போது வண்டி ஓட்டி கொண்டிருக்கிறேன். ஒரு திருப்பம் வருகிறது. எனக்கு முன்பாக ஒரு கார் இருக்கிறது. நான் ஒரு 10 to 15 அடி முன்பே நான் நிப்பாட்டி விட்டேன் என் காரை. 15 அடி தூரம். 15 அடி தூரத்துக்கு முன்பு உள்ள கார் ஃபர்ஸ்ட் கியர் போடுறதுக்கு பதிலாக ரிவர்ஸ் கியர் போட்டு என்னை நோக்கி வேகமாக வருகிறது. நீங்கள் என்ன செய்வீங்க? எனக்கு அதுக்குள்ளே ரிவர்ஸ் கியர் போட்டு இன்னும் பின்னால் போகணுன்னா அதுக்கு எனக்கு டைம் இல்லை. அதுக்குள்ளே என்னுடைய முன்பாகத்தில் இடித்து விட்டது. அதிலிருந்து வெளியில் வந்த ஒரு அம்மையார் ஐயோ சாரின்னு சொன்னார். நானும் சாரின்னு சொன்னேன். ஓகே. அப்புறம் அந்த அம்மையாரே சொன்னாங்க, நான் இதை சரி பண்ணி கொடுத்து விடுகிறேன், என்ன செலவானாலும் சரி பண்ணி கொடுத்துக்கிறேன். சரி, ஓகே, சரின்னு சொல்லிட்டேன். உடனே அந்த மெக்கானிக்கை வர சொன்னேன். அவங்க பார்த்தாங்க, அதை சரி பண்ணதுக்கு இவ்வளோ ஆகும்னு சொன்னாங்க. சரி, அந்த காசை தந்துடுறேன்னு சொன்னாங்க. ஆனால் அந்த காசை தரவே இல்லை. அந்த சர்வீஸ் விட்டுருக்கும்போது ஃபைனல் பில் செட்டில் பண்ணும்போது கூட கேட்டேன், அந்த காசு கொடுங்க. இல்லை, தர முடியாது பிரதர், அது தர முடியாது பிரதர். இது யார் அப்படி என்றால் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவ குடும்பத்தினர். இப்போ அவர்கள் செல்கின்ற அதே தேவாலயத்துக்கு தான் நானும் செல்கிறேன். அப்போ எவ்வளோ பெரிய சேலஞ்ச் பாருங்க. ஒவ்வொரு தடவை பார்க்கும்போதும் இப்போ அது பெரிய விஷயம் இல்லை. ஏதோ ஒரு சில காசுகள் வைத்துக் கொள்ளுங்கள், அது பெரிய விஷயம் அல்ல. ஆனால் அந்த நபரை பார்க்கும் பொழுது ஐயோ இவன் என்னை ஏமாற்றி விட்டான் என்று வருகிறதா? இல்லை, இந்த மனிதனை நான் நேசிக்க வேண்டும், இந்த மனிதனை நான் அன்பு செய்ய வேண்டும் என்று வருகிறதா? பெரியமானவர்களே, அந்த சகோதரை பார்க்கும்போது நான் வழியே போய் பேசுவேன். நான் வழியே போய் அவரை ஹலோ சொல்லுவேன், ஹாய் சொல்லுவேன், அவர்கிட்ட பழக ட்ரை பண்ணுவேன். பட் நம்முடைய இதயம் அந்த ஆகுதலுக்கு ஏதுவான இதயமாக இருக்கிறதா? அதைத்தான் உங்களுக்கு கேட்குறேன். அன்பு, அதே போல இச்சை. ஐயோ இந்த காரியம், இந்த இச்சையில் சிலர் அடிக்ஷன் ஆயிடுவாங்க. அப்படி அடிக்ஷன் ஆயிட்டீங்கன்னா என்னிடம் தனியாக தொடர்பு கொள்ளுங்கள். அதுலேருந்து எப்படி வெளியில் வரணும் என்கிற காரியத்தை நான் மருத்துவ ரீதியாகவும் ஆவிக்குரிய ரீதியாகவும் ப்ராக்டிக்கல் ரீதியாகவும் நான் சொல்லுகிறேன். அது எப்படி வெளியே வரணும். ஏன்னா அதில் இருக்கிறவர்கள் நிச்சயமாக வேதத்தின் வார்த்தையின் அடிப்படையில் மிகவும் கண்டிப்பாகவும் அன்போடும் நான் சொல்கிறேன், பரலோகத்தில் செல்ல இடம் கிடையாது. கண்டிப்பாக பரலோகத்தில் இடம் கிடையாது அந்த அடிக்ஷனில் உள்ளவங்க. இன்ஃபேக்ட் எந்த அடிக்ஷனாலும் சரி, எந்த ஒரு அடிமைத்தனத்தில் இருக்கிறவர்களும், அந்த அடிமைத்தனத்தின் வாழ்க்கையில் இருக்கிறவர்கள் பரலோகம் செல்ல முடியாது என்பதை நான் தாழ்மையுடனும் அன்புடனும் கண்டிப்புடனும் சொல்லுகிறேன். குடிக்கிறவர்கள் தங்கள் குடியை விட்டு திருந்தாவிட்டால் அவர்கள் போக முடியாது. இச்சையின் படத்தை பார்க்கிறவர்கள் அதிலிருந்து திருந்தாவிட்டால் போக முடியாது. வேதம் இப்படிதான் சொல்கிறது. நல்ல மரம்
நல்ல கனி கொடுக்கும். நல்ல கனி என்பது என்றால் என்ன? அன்பு, இச்சையடக்கம். 2 காரியம் பார்க்கும். இன்னும் ஒரு காரியத்தை பார்த்துவிட்டு நாம் முடிப்போம். 3வதாக கோபம் என்பதை நாம் எடுத்துக்கொள்வோம். சரியா? கோபம். ஸோ அந்த 19 கலேசியர் 5, 19, 20 வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் கோபக்காரர்கள், அதாவது எப்படி வரும்? சரி, நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ கலாத்தியர் 5, 19 மாம்சத்தின் கிரியைகள். அதாவது மாம்சத்தின் கிரியைன்னு சொல்கிறதுனா இந்த காரியங்களை செய்தவர்கள்னு சொல்ல மாட்டேன், செய்கிறவர்கள், செய்து கொண்டிருக்கிறவர்கள், இதுவே அவருடைய வாழ்க்கை முறையாக இருக்கிறவர்கள். அது நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போது இதில் உள்ளதை சில நேரத்தில் தவறாக செய்துவிட்டு மனம் திரும்பலாம், அதை நான் சொல்லவில்லை. இதுதான் வாழ்க்கை என்று அவருடைய லைஃப் ஸ்டைலே இப்படி தான் இருக்கும். சரியா? அது என்ன? அம்மா 19 விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம். 20ஆம் வசனம் விக்கிரகாராதனை, வெள்ளி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள். 21 பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் அப்படின்னு வேதம் போட்டிருக்கு. அதாவது என்ன அர்த்தம்னா, அந்த செய்கிறவர்கள் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஏன்னா இப்போ கோபங்கள்னு இருக்குது. ஏன் நீங்கள் கோபப்படலையா, நான் கோபப்படலையா? சண்டைகள்னு இருக்குது, நீங்கள் சண்டை போடலையா, நான் சண்டை போடலையா? ஸோ நம்ம போட்டு நமக்கு வரதான் செய்யுது கோபத்தில். சரியா? ஆனால் இப்போ நான் சொல்கிறது என்னென்னா, இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள், செய்து கொண்டிருக்கிறவர்கள், இதையே ஒரு வாழ்க்கை முறையாக வைத்திருக்கிறவர்கள். சரியா? வாழ்க்கை முறைங்கிறது ரொம்ப முக்கியம். லைஃப் ஸ்டைல். ஸோ உங்களுக்கு லைஃப் ஸ்டைலே இப்படி தான் இருக்கும். ஸோ இப்படியே தான் இருப்பாங்க. இந்த சொல்லியிருக்க காரியங்கள் பார்த்து தான் அவங்க லைஃப் இருக்கும். அப்படி இருக்கிறவங்க தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் உங்களுக்கு சொன்னது போல இப்பவும் உங்களுக்கு சொல்கிறேன். இது யார் சொல்கிறா? பவுலடிகள் சொல்கிறாங்க. முந்தி நான் சொன்னபடி சொல்கிறேன். அப்போ திரும்ப திரும்ப இதே தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்க. இதை தான் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து கோட் பண்ணுறாங்க. அதாவது ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சொல்கிறது தான் பவுல் சொல்கிறாங்க. பட் நீங்கள் மத்தேயில பார்த்தீங்கன்னா இதை தான் சொல்கிறாங்க. கோபங்கள். சரி, இதை 3வது பார்ப்போம். கோபங்கள், சண்டைகள். இதை மட்டும் எடுத்துக்கிட்டோம். ஸோ கோபங்கள், சண்டைகள் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா, அதாவது அதே ஒரு லைஃப் ஸ்டைலாக வச்சுருக்குது. அந்த கோபம், சண்டை, பிரிவினை, மார்க்க பேதங்கள், இது எல்லாத்தையுமே சேர்த்து அப்படி ஒரு குரூப்பாக பண்ணிக்கோங்களேன். அவங்க அப்படி உள்ளவங்க எப்படி இருப்பாங்கன்னா, எப்போனாலும் ஒரு சண்டை போடுறது, பிரிவினை உண்டாக்குறது. அதாவது 2 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு சண்டை போட்டு அவங்கள பிரிச்சிடுறது. எப்படி பிரிப்பாங்க அப்படின்னா, இவங்கள பற்றி தப்பாக அவங்ககிட்ட சொல்கிறது, அவங்கள பற்றி தப்பாக இவங்ககிட்ட சொல்கிறது. ஸோ அப்படி பொய்யும் உண்மையும் கலந்த விஷயங்களை சொல்கிறது. மார்க்க பேதங்கள், பிரிவினைகள். ஸோ இதுதான் அந்த கோபம்னு சொல்கிறது. ஸோ அதே நேரத்தில் 22 பாருங்கள், ஆவியின் கனி பாருங்கள், அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, பிரச்சனையில் பொறுமையாக இருக்கிறது, தயவு, நற்குணம், விசுவாசம், ஆண்டவரை நேசிக்கிறது, ஆண்டவர் இதில் இருந்து என்னை விடுவிப்பாருன்னு நம்புறது, ஆண்டவரையே நம்பிக்கையாக வச்சிருக்கிற ஒரு வாழ்க்கை, சாந்தம், இச்சையடக்கம். ஸோ இந்த கனியை நாம உருவாக்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்கணும். நாம நான் அன்பாக இருக்க போகிறேன், நான் இச்சையடக்கமாக இருக்க போகிறேன், நான் பொறுமையாக இருக்க போகிறேன்னு சொல்லி நாமே நம்மளை மாற்றிக்கொண்டோம் என்று நினைத்தால் சுயநீதி. அதைத்தான் சுயநீதின்னு சொல்லுவோம். நான் நல்லாத்தானே இருக்கேன், நான் பரிசுத்தமானதானே இருக்கேன் அப்படி சொல்கிறது, அது சுயநீதி. அதுவும் என்ன சொல்கிறது, ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனால் ஒப்பேராதுன்னு சொல்லுவாங்க. சுயநீதினா அந்த ஒருத்தன் பரிசேயன் ஜெபிப்பான்லாம், ஆண்டவரே நான் தசமாக கொடுத்துருக்கேன், நான் அப்படி இருக்கேன் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லி பீத்திக்கிட்டு இருக்காங்களா, அதுதான் சுயநீதி. பட் அந்த சுயநீதி இல்லாமல் இது எப்படி வருது அப்படின்னா, இது ஆண்டவருடைய பாதத்திலே இருக்கணும். ஸோ வேதத்தை பல மணி நேரம் தியானிக்கணும், வேதத்தினுடைய விரிவுரைகளை வாசிக்கணும், வேதத்தை பற்றி விரிவாக்கம் சொல்கிற மெசேஜஸை கவனிக்கணும். யூடியூப்லாம் இருக்குது, எத்தனை மெசேஜஸ் வருது. நான் சில நேரம் நாகர்கோவிலில் ஒரு பாஸ்டர் இருக்காங்க, ஜாய்சம் ஜான்சன்.
அவரோட வார்த்தைகள்லாம் நிறைய தடவை கவனிப்பேன். பழைய பாட்டுலேருந்து எடுப்பார். என்ன அழகாக எடுப்பார் தெரியுமா? அந்த மாதிரி ஒரு அந்த வசனத்தின் ஆழமான கருத்தை ரொம்ப அழகாக எடுப்பார். 3 பாயிண்ட் வச்சு எழுதுவார். ஸோ இந்த மாதிரி வசனங்களை கவனிக்கணும். அந்த ஆராதனைகளை போட்டு விடணும். ஆராதனை பாடல்கள் போடணும். அதிலேயே இருக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது தான் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குதுங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சண்டே மட்டும் வந்து சர்ச்சில் ஒரு 2 மணி நேரம் உட்காந்துட்டு போகிறதுனால பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்காது. இருக்கலாம், இல்லைன்னு சொல்லலை. பட் கண்டிப்பாக உங்களால் அது மட்டும்தான் பண்ண முடியும்னா அது பண்ணுங்கள். சரியா? ஒரு வேலைக்கு ஓடிட்டு பட் எவ்வளவு நேரம் கிடைக்குதோ அவ்வளவு நேரம் உங்களுடைய ஆசை வந்து பாட்டு பாடுறது, ஒர்ஷிப் பண்ணுறது, ஆண்டவர் பற்றிய காரியங்களை சிந்திக்கிறது, ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறது, மற்றவர்களுக்கு ஆண்டவர்களுக்காக சுவிசேஷத்தை அறிவிக்கிறது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சிந்தை உள்ளவங்கள் தான் உண்மையிலே ரட்சிக்கப்பட்ட அந்த சிலர் என்று நான் சொல்கிறேன். இதுதான் அந்த டெஸ்ட். கனிகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். வாஸ்தவம்ல அன்பு, தயவு, நீடிய பொறுமை, இதெல்லாம் யாருக்கு வருதுன்னா ஆண்டவரும் ஆண்டவருடைய காரியங்களை தேடி 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 ஆண்டவருடைய ஆராதித்து அந்த வாழ்க்கையை மாற்றி 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 இருக்கிற மக்கள் தான் இப்படியாக கனி கொடுக்க முடியும். ஸோ அதான் 3வது டெஸ்ட். இந்த கோபம் அப்படிங்கிறது வரும். ரைச்சியஸ் ஆங்கர் இருக்குது. அதாவது நியாயமாக கோபித்து கொள்ள ஒரு கோபம் உண்டு. அந்த கோபம் கண்டிப்பாக இருக்கணும். அதுவும் இல்லாமல் போயிடக்கூடாது. உதாரணமாக நம்முடைய இயேசுவானவர் எடுத்துக்கொள்ளும். ஆலயத்தை என்ன பண்ணுறாங்க? கள்ளர் குகை ஆக்கினீர்கள் அப்படின்னு சொல்லி ஆலயத்தில் வந்து விற்றுக்கிட்டு இருக்கான். ஏன்னா பிஸ்னஸ் பண்ணுறான் ஆலயத்தில் வந்து. ஆலயத்தில் பிஸ்னஸ் பண்ணால் ஆண்டவருக்கு என்ன செய்யுது? கோபம் பிச்சுக்கிட்டு வருது. என்ன செய்கிறாரு? சாட்டையை வச்சு அட்டின்னு அடித்து விரட்டிடுறாரு. ஸோ ஆலயம் பரிசுத்தமான இடம். அங்கே ஆண்டவரை பற்றி காரியங்கள் நடக்கணும். அசுத்தங்களுக்கு அங்கே இடமில்லை. ஸோ அப்படி அந்த கனி உள்ள ஒரு வாழ்க்கை, ஆவியானவரை நம்ம தேடும் பொழுது அந்த கனி உள்ள வாழ்க்கையில் நடக்கும். ஆகையால் பிரியமானவர்களே, இன்று நம்ம என்ன பார்த்து கொண்டிருக்கோம் என்றால், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்ற தலைப்பை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மனம் திரும்பின ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்றால் கனி நிறைந்த வாழ்க்கையாக இருக்கும். இல்லது கனி கொடுக்கக்கூடிய ஒரு சூழலை நோக்கி அவன் சென்று கொண்டிருப்பான். பழைய பாவத்திலிருந்து கண்டிப்பாக திரும்பிக் கொண்டே இருப்பான். பழைய பாவம் தவறி ஏதாவது ஒரு நாள் செய்தால் கூட மிகவும் கஷ்டப்படுவான், மிகவும் வருந்துவான். ஐயோ ஐயோ என்ற குற்ற உணர்ச்சியிலிருந்து மன்னிப்பு கேட்டு அதிலிருந்து வெளியே வருவான். அந்த தப்பை திரும்ப 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 செய்து கொண்டே இருக்கிற மனிதன் அகலமான பாதையிலே அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கிற மனிதன். ஆகையால் இன்றைய தினத்திலே நாம் ஒரு விஷயம் கூட ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எல்லாரும் முழங்கால் போடுவோம். முழங்கால் போட முடிந்தவர்கள் முழங்கால் போடுங்கள். ஜெப நிலையில் இருப்போம். சில நிமிடங்கள் நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஒரு தற்பரிசோதனை செய்து பார்ப்போம். பிதாவே, தேவனே, இந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த உலகத்திலே நீர் வந்த பொழுது முதலாவது நீர் பிரசங்கித்தது மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்குது என்று பிரசங்கித்தீங்கப்பா. அந்த பிரசங்கம் நீர் வாழ்ந்த 3 வருடங்களும் மனம் திரும்புதலை குறித்து கண்டிப்புடன் உள்ள வார்த்தைகளை நீர் பேசிவிட்டு சென்றீரப்பா. இந்த காலத்திலும் 2000 வருடங்களுக்கு அப்புறம் அதே துணி ஒலித்து கொண்டிருக்கிறது. அதே சவால் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் மனம் திரும்ப வேண்டும். நாங்கள் எங்கள் வாழ்க்கையும் எங்கள் சிந்தனையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோமப்பா. அநேக காரியங்கள் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அநேக காரியங்கள் பாவ காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அநேக காரியங்கள் ஆண்டவரே, அன்பில்லாத ஒரு மனது எங்களுக்கு இருக்குது. மன்னிக்க முடியவில்லை. ஹர்ட் பண்ணவங்களை எங்களால் மறக்க முடியலை. இச்சை எங்கள் சிந்தனையில் இருக்குது. கோபங்கள் எங்கள் சிந்தனையில் இருக்குது. அநேக காரியங்கள், அநேக தப்பிதமான காரியங்கள் இருக்குது ஆண்டவரே. எங்களுக்கு சில நேரத்தில் எங்கள் வாழ்க்கை ஒருவேளை அந்த அகலமான வாழ்க்கையில் பாதையில் போயிட்டு இருக்குமோ என்று கூட சில சந்தேகம் வருகிறதப்பா. ஆண்டவரே, எங்களை மன்னியும். என்னையும் இங்கு கூடியிருக்கிற அனைவரையும் மன்னியும். இயேசுவுடைய இரத்தத்தினால் ஒரு விசை கழுவியறலும். உம்மை நோக்கி பார்க்கட்டும் ஆண்டவரே. மனம் திரும்புதலின் அனுபவம் இருக்கட்டும். கனி கொடுக்கும் வாழ்க்கை இருக்கட்டும்.
அந்த கனி உம்முடைய வல்லமையினால் வரட்டும், உம்முடைய வார்த்தையினால் வரட்டும். உம்முடைய வார்த்தையை தியானிப்பதன் மூலம் அந்த கனி எங்களுடைய வாழ்க்கையில் செயல்படட்டும். உம்முடைய ஆவியானவர் எங்கள் மேலே வரட்டும். உம்முடைய ஆவியானவர் எங்கள் மேல் செயல்படுவதனால் அந்த கனி கொடுக்கும் வாழ்க்கை எங்கள் மேல் வரட்டும். மறுரூபமாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்கட்டும். பழைய வாழ்க்கைக்கும் புதிய வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கட்டும். உம்மை சுமந்து செல்லும் ஒரு மனிதனாக நாங்கள் இருக்கட்டும். உங்களுடைய வார்த்தையை சுமந்து செல்லும் ஒரு மனிதனாக நாங்கள் இருக்கட்டும். அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கட்டும். அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கட்டும். அவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லட்டும். அவர்களுக்கு நாங்கள் சாட்சியாக இருக்கட்டும். அப்படி போன்ற ஒரு மரம், கனி கொடுக்கும் மரமாக எங்களை மாற்றும் ஐயா. சங்கீதத்தில் சொல்லியிருக்கிற போல் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தருகிற ஒரு மரம் போல இருக்கட்டும் அப்பா. மரம் போல இருக்கட்டும். இயேசுவாகிய உம்முடைய நதியின் ஓரத்தில் உம்முடைய நீர்ப்பாய்ச்சலில் நாங்கள் அண்டிக் கொண்ட ஒரு மரமாக இருக்கட்டும். உம்முடைய வார்த்தையின்படி கேட்டு அதன்படி செய்கிற ஒரு மகன் கல்லின் மேல் அஸ்திபாரம் போட்டு கட்டப்பட்ட ஒரு வீடு என்று கூறியிருக்கிறீர். அந்த கல்லின் மேல் அஸ்திபாரம் போட்டப்பட்ட ஒரு வீடாக, ஒரு வாழ்க்கையாக எங்களுடைய வாழ்க்கையும் எங்கள் குடும்பத்தினுடைய வாழ்க்கையும் இருக்கட்டும் ஆண்டவரே. எங்களை காத்துக்கொள்ளும், வழிநடத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, நன்றி.